நான் அன்பை மட்டுமே எப்பவுமே நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஏக்கங்கள் இருக்கும்ல, அப்பாவோட அன்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அம்மா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. சோ நம்ம ஒரு விஷயம் ஏங்கிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு தேடல இருந்துகிட்டே இருக்கும்போது ஒருவேளை இதுக்குதான் உலகம் ஏங்குதோ, இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னேன், இப்போ ஆன் த ரெக்கார்ட் சொல்றேன். யூ க்ளோயிங் பிரியா. I feel very shy. ஓ பிரியா பிரியா, இது மாதிரி வாவ் பிரியா பிரியா மாதிரி இருக்கீங்க. You are a anchor superstar. இத்தனை வருஷம் அச்சுமா அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க இல்லையா? என்ன சீக்கிரம்? இப்ப வரைக்கும் முட்டி வலி வரல, அவ்வளவுதான் சீக்கிரம். எப்பவுமே ஒரு மனுஷங்க பாசிட்டிவா இருக்க முடியுமா? எப்படி அது? அடி வாங்கினா பாசிட்டிவ் ஆயிடும் லைஃப்ல. நிறைய அடி வாங்கினதுனால எவ்வளவு அடிக்கடா நான் இப்படிதான் இருப்பேன் ஹாப்பியான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆங்கரா இத்தனை வருஷம் இருக்கீங்கன்றப்போ நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட பேசிருக்கீங்க. பட் யூ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஒன்லி சூப்பர் ஸ்டார், the one and the only சூப்பர் ஸ்டார் தான். எஸ்டிஆர் கூட ஒரு இன்டர்வியூ அண்ட் எஸ்கேயோட இன்டர்வியூ. சூப்பர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் கால் பண்ணி நீங்க எப்போ கூப்பிட்டீங்கனாலும் ஒரு இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. Z for Zara, Z for Z. So you know how special it is. எனக்கு சரிகமப்பா அப்படின்ற ஒரு ஷோ இஸ் closest to my heart. என்னோட longest standing show. 9 சீசன்ல அத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்திருக்கேன், அத்தனை கதைகள், அத்தனை பேருடைய வாழ்க்கை, அத்தனை பேருடைய கனவுகள் நிஜமாகும் தருணம். அது நம்ம ஒரு சின்ன பகுதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப. நான் அன்பை மட்டுமே எப்பவுமே நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஏக்கங்கள் இருக்கும்ல, அப்பாவோட அன்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அம்மா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. சோ நம்ம ஒரு விஷயம் ஏங்கிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு தேடல இருந்துகிட்டே இருக்கும்போது ஒருவேளை இதுக்குதான் உலகம் ஏங்குதோ, இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல நான் நிஜமா சொல்றேன், ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னேன், இப்போ ஆன் த ரெக்கார்ட் சொல்றேன். யூ க்ளோயிங் பிரியா. I feel very shy. ஓ பிரியா பிரியா, இது மாதிரி வாவ் பிரியா பிரியா மாதிரி இருக்கீங்க. அமேசிங். கண்டிப்பா அந்த வைப் வந்தாலே அப்படியே எடுத்துட்டு வந்துடுறீங்களே, எப்படி அது? அந்த பாசிட்டிவா எப்பவுமே ஒரு மனுஷங்க பாசிட்டிவா இருக்க முடியுமா? எப்படி அது? அடி வாங்கினா பாசிட்டிவ் ஆயிடும் லைஃப்ல. ஆமா, சோ நிறைய அடி வாங்கினதுனால எவ்வளவு அடிக்கடா நான் இப்படிதான் இருப்பேன் ஹாப்பியான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஐ திங்க் எனக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசினா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு என்ன பேசனே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு. சோ கண்டிப்பா மேம், ஒரு லைஃப்ல வந்துட்டு எங்க போனாலுமே வந்துட்டு அர்ச்சனா மேம் வந்து பாசிட்டிவ் ஒரு ஆரா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை கேட்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஐம் ஜஸ்ட் கிளாட், ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க, இவங்களை ஹக் பண்ணால் கொஞ்சம் ஹீலிங் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களே. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எனக்குள்ளே பில்ட் பண்ணுற ஏதோ ஒரு இடத்துல ஐ எம் ஆல்சோ ஹீலிங். ஸோ ஐ திங்க் அந்த ஹீலிங் ப்ராசஸ் இஸ் ஹெல்பிங் மீ ஆல்சோ. ஸோ ஃபீல்ஸ் வெரி குட். நிறைய வெளி இடத்துல போகும்போது வந்து சொல்லுவாங்க இல்லையா, இவங்க அப்படி இவங்க இப்படி, என்னதான் யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான், நான் அன்பை மட்டுமே எப்பவுமே நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? நிறைய ஏக்கங்கள் இருக்கும்ல, அப்பாவோட அன்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அம்மா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஏங்கிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு தேடல இருந்துகிட்டே இருக்கும்போது ஒருவேளை இதுக்குதான் உலகம் ஏங்குதோ, இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா விமர்சனங்களும் வந்துகிட்டே தானே இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா யாருக்கும் அது தேவைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு. அண்ட் அதுதான் the most beautiful thing. அது வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி, அது குறையவே குறையாத ஒரு விஷயம். அதுக்கு ரூபம் கிடையாது, அதுக்கு இப்படிதான் வடிவம்னு கிடையாது. அது you can just keep giving it. It can be a hug, it can be a smile, it can be a shake hands. சாப்பிட்டியா, நீ ஏன் சேடா இருக்க, சரி நீங்க டீ குடிக்கிறீங்களா, நீங்க டீ குடிச்சிங்களா, இந்த மாதிரி சின்ன வார்த்தையிலேயே அது நடக்கும். It's going to cost me nothing, but it for you அது டோட்டலாகவே அவங்க எவ்வளோ நம்மளை பற்றி கேட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு கன்சர்ன் காட்டுது இல்லை. அவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்மளுடைய அந்த 3லேருந்து 5 வினாடிகள் ஒருத்தருக்கு ஃபுல் டே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுதுன்னா ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் பி இட் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக ஜீ தமிழுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து அது சொல்லவே தேவையில்லை. பெரிய மிகப்பெரிய ஒரு பாண்ட், பிரிக்க முடியாத ஒரு பாண்ட். எனக்கு அவாட்ச் எவ்வளோ ஹாப்பியாக. இட் இஸ் வெரி ஸ்பெஷலுங்க. ஜீ தமிழ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். Z for Zara, Z for Z. So you know how special it is. எனக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் எங்கே எவ்வளோ ஜேர்னிஸில் இருந்திருந்தாலுமே சரிகமப்பா அப்படின்ற ஒரு ஷோ இஸ் க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். என்னோட லாங்கெஸ்ட் ஸ்டாண்டிங் ஷோ. யூனோ ஒரு வீக்கெண்ட் வரும்போது லாங்கெஸ்ட் ஸ்டாண்டிங் ஷோவில் நீங்கள் இத்தனை எபிசோட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் 9 சீசன் முடிய போகுது. 9 சீசனில் அத்தனை கண்டஸ்டன்ஸை பார்த்துருக்கேன், அத்தனை கதைகள், அத்தனை பேருடைய வாழ்க்கை, அத்தனை பேருடைய கனவுகள் நிஜமாகும் தருணம். அது நம்ம ஒரு சின்ன பகுதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Z is my life, Z is my breath, Z is my food,
Z is my prayer, Z is my happiness. கண்டிப்பா. ஸோ ஒரு ஆங்கரா இத்தனை வருஷம் இருக்கீங்கன்றப்போ நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. பட் யூ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். Only superstar, the one and the only superstar தான். சூப்பர் அவர்களோட இன்டர்வியூ, STR கூட ஒரு இன்டர்வியூ அண்ட் SK ஓட இன்டர்வியூ. அவர் ப்ரொடியூசராக ஆகிற முதல் திரைப்படம் கனா, அது SK கூட பண்ணது. சூப்பர் ஸ்டாரோட இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் STR கால் பண்ணி நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் ஒரு இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது ஜீல வந்துச்சு. ஸோ இந்த 3 இன்டர்வியூஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. யூ ஆர் a anchor superstar. ஐயோ, அது எப்பவுமே இத்தனை வருஷம் அச்சுமா அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க இல்லையா? என்ன சீக்ரெட்? என்ன ஃபாலோ பண்றீங்க? எங்களுக்கு இப்போ சொன்னீங்க. வரைக்கும் முட்டி வலி வரல, அவ்வளோதான் சீக்ரெட். எனக்காக முட்டி வலி வந்துருச்சுன்னா உட்காந்துருவேன். இப்போ வரைக்கும் முட்டி வலி வரல. ஸோ ஜாலியாக ஓடுறேன். இட்ஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் நாட் அ கவுண்ட். அம்மாக்கள்லாம் ஓடுறாங்கல்ல 80 வயசு வரைக்கும் டெய்லி பொங்கல், சாம்பார், சட்னி, தோசை, இட்லின்னு கொடுக்குறாங்க. நம்ம கேட்குறோமா எப்படி ஓடுறேன்னு? அந்த மாதிரி தான் இது. எனக்கு திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், திஸ் இஸ் வாட் ஐ லவ். அதனால ஓடிட்டே இருக்கேன். இப்போதைக்கு முட்டி வலி வரல, அதனால ஜாலி தான். கண்டிப்பா உங்ககிட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you பிரியா, thank you and God bless you. சிங்கிள் பர்சன் ஷோல வேற இருக்கீங்க. பீப்பிள் எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? உங்களை பாக்குறப்ப என்ன சொல்றாங்க? தனி மனிதன் எந்த பின்புலம் இல்லாம அவனோட சொந்த ஊருக்கு 10 கோடி வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு இது. ரெண்டாவது நெகட்டிவ்னா திண்ணில இடத்தவனுக்கு திடுக்கு வந்துச்சா யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் எங்க அம்மா அப்பா எல்லாம் எதிர்பார்க்கல. அவ்வளவுதான், இவன் மாட்டு இருந்துச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு கவலைப்பட்டேன். ஒரு பக்கம் குற்றாலம் ட்ரிப்பு கூட்டு போய் ஏமாத்துனது, அதுல வந்த ஈகோ தான் அடிச்சா அடி, இங்க பட்ட அவமானம். இன்னைக்கு பூமா அப்படி தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருச்சு. அவனை பெருமையா பேச விருப்பம்ல. ரீல்ஸ் தான் 30 செகண்ட் வீடியோ போற ஈஸி. ஆனா சினிமாவில் அப்படி கிடையாது. ப்ராப்பரா ஆக்டிங் கிளாஸ் போனோம், கில் இல்லாம வின் பண்ண முடியாது. அடி நல்ல அடி, உணர்ந்த தருணம், அவ்வளவுதான். அல்கெமிஸ்ட் புக்ல ஆர்த்தர் பாலாஃபோல சொல்றாரு, ஒரு விஷயத்தை உண்மையா நம்பிட்டா இந்த டோட்டல் யூனிவர்சல் ரூல் பண்ணோம் அப்படின்றாரு. ஜோசப் மார்வெல் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதை நம்பிட்டா பிலீவ் பண்ணா அது நடந்துரும் அப்படின்றாரு. கிளாட் கிறிஸ்டல் த மேஜிக்கல் ஆஃப் பிலீவிங் புக்ல என்ன போட்டிருக்குன்னா, உன் எண்ணத்தை நீ முழுமையாக நம்பி செயல்பட்டா அதுவே உன்னை வழி நடத்துன்னு சொல்றாரு. அதை விட டாக்டர் MS உதயமூர்த்தி புக்ல வெற்றி மனோபாவங்கள் இருக்கு. அதுல எண்ணம், உணர்வு, கற்பனை, நம்பிக்கை இதை வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா அதுவே வழி நடத்தும் அப்படின்றாரு. கடவுள் வெளியே கிடையாது, கடவுள் உள்ளுக்குள்ள தான் இருக்காரு. அகம் பிரம்மாஸ்மி. அந்த கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க. நீங்களும் சாந்தினி எப்படி இந்த அளவுக்கு? சாந்தினி ஆரம்பத்துல அவங்க ஒரு டெரர், ஒரு டாமினேட்டு, ஒரு ஹானஸ்ட். இந்த புள்ள இன்னைக்கு அவங்க என்னை ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா மாத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்றது கூட என்ன செய்யற, சாப்பிட்டியா, என்ன இப்படி இருக்க அப்படின்னு அவங்க என்ன எடுத்து எடுத்து பேசுறாங்க. காதல் பிரின்சிபல் தாண்டி போயிட்டாங்க. அன்கண்டிஷனல் லவ் மாதிரி போயிடுச்சு. சாந்தினிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா என்ன சொல்லுங்க? சாந்திட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரையும் நம்பிட வேண்டாம், உங்களே நம்ப கூடாது, யாரையும்னா என்னையும் நம்ப கூடாது அப்படின்றத விட